வந்துன்னு ம். அல்லமல் இன்சான மாலம் யாலம் பார்க்கணும். ம். மனிதனுக்கு தெரியாததையெல்லாம் அவன் கற்றுக் ம். ம். அல்லமல் இன்சான மாலம் யாலம். கலம் எதனால கலம்னு சொல்றான்? அல்ல பில் கலம் கொடுக்கிறான். ம். எழுதுகோல் மூலமாக. எழுதுகோல் மூலமாக. இன்னைக்கு உலகத்துல நம்ம எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ம். எழுத்து வரணும்னா அந்த எழுத்துக்கு ஒரு பேனா வேணும். ஆமா. என்னதான் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு அது உட்காந்து படிச்சாலும், ம். இந்த டிஜிட்டலை நீங்க எழுதணும்னாக்கா ம். அது டிஜிட்டல் ஸ்கிரீன்ல எழுதுறதுனால என்னதான் வேணும்னு பேனா வேணும். ஆமா. ம். அப்போ பேனா என்பது ஒரு இன்றியமையாத ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். ம். அதுதான் அல்லாஹ் தஆலா வந்து அல்லம பில் கலம், ம். கலமை கொண்டு. என்னதான் வாயில சொல்லி புரிய வச்சாலும் அந்த எழுதி போட்டு புரிய வைக்கிறதே தனிங்க. ரைட்டு. எழுதி போட்டு புரிய வச்சாக்கா ஒரு செம்ம அப்படியே நல்லா மனசுல உட்காரும். ஆமா. ம். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் வாயில சொன்னாலும் புரியாது செம்ம. ம். அல்லாஹ் அத அந்த எழுதுகோளுடைய முக்கியத்துவத்தையும் ம். உணர்த்துறான்ட்டு நான் நினைக்கிறேனே. ம். எடுத்துடுறேன். ம். ரெண்டு. மேலும் வந்து அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எல்லா விஷயங்களையும் பேனாவை கொண்டுதான் என்ன பண்ணிக்கிறானே எழுதி இருக்கிறான். ம். ம். வேற என்ன சொல்றாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ம். பெண்ணு. ம். சரி. இப்போ அடுத்தது வந்து அல்லதி அல்லம பில் கலம் முடிச்சாச்சு. அல்லமல் இன்சான மாலம் ஏலம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ம். ம். உங்க இதுல என்ன போடுறாங்க? அல்லம பில் கலம்க்கு விளக்கம். அல்லம தான் பார்க்குறேன் நான். இந்த பேனாவால் கற்பித்தாங்கிறதுக்கு நிமிஷம். நிமிஷம் பார்க்குறேன். சரி, நான் அது கடைசியில் பார்க்குறேன் நான். இந்த இன்னொரு தஃசீல் என்ன போடுறாங்கன்னாக்கா, ம். நாலேஜ் ம். அப்படின்னாவே அந்த ம். நாலேஜ ம். கற்பதற்கு ம். பேனா அவசியம். ம். பேனாவை ம். கொண்டுதான் ம். நாம ஒருத்தவங்களுக்கும் அதை ம். எழுதி புரிய வைக்க முடியும். நமக்கு ஒருத்தவங்க சொன்னாலும் அதை நம்ம எழுதி வச்சு பார்க்க ம். முடியும். ம். உடனே ம். எல்லாமே புகாரி இமாம் கிடையாது. லட்ச ஹதீஸ ம். கேட்டவன அப்படியே மனசு வச்சுக்கிறதுக்கு. ம். ம். என்ன ம். நான் சொல்றீங்க? ஆமா, ஆமா. ம். பெரும் பெரும் ரிப்போர்ட்டர்ஸே என்ன பண்றாங்கன்னு ஆமா. உட்கார்ந்து குறிப்பு தான் எடுப்பாங்க. ம். லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ம்ஹ்ம். சோ அததான் சொல்றாங்க. அது ம்ஹ்ம். இல்மு தேடுவதற்கு ஒரு வசீலாவாக ஒரு ம்ஹ்ம். ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா வந்து இங்க அல்லமல் பில் கலம்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா. அது எதாவது எழுதி பார்த்தா தான் நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். புரியும். இப்ப ரெக்கார்ட்லாம் எதுக்கு ம். எழுத சொல்றாங்க? ஸ்கூல்ல ம். ரெக்கார்டுன்னு. அது ஆமா, எழுத தான் அந்த பையனுக்கு அந்த மனசுல பதியும். ஆமா. 2வது அந்த நம்மளே வந்து என்னென்ன செய்யணும்னு எழுதி வச்சுக்கிட்டா தான் நமக்கு மறக்காது. என்ன நினைக்கிறீங்க? நோட் புக், டெய்லி நோட் புக். எழுதி எழுத்தோட ம ஏன்னா அல்லாஹ் வந்து இன்சான்னு சொல்றான் நம்மள. மறக்கக்கூடியவன் தான் சொல்றான் மனிதன். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆமா, ஆமா. எதையும் வந்து நம்ம எழுதி அத வச்சா தான் அது வந்து நம்ம செயல்படுத்த ஆமா. முடியும். அதே போல இமாம் புகாரி அவங்களுடைய ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னாக்கா, பேர்பட்ட மனநல ஆற்றலுக்கு பேர் போன இமாம் புகாரி அவங்க ம். மன் நசிய ஃபர்ர ஒமன் கத்தப ம். ஃபர்ர ம். அப்படின்னாங்க. ம். யார் வந்து மனப்பாடம் பண்ணாரோ அது அவருடைய உள்ளத்தை விட்டு விரண்டோடிடுவான், மறந்து ஆ. போயிடுவான். ம். ஒமன் கத்தப யார் எழுதி வைப்பாரோ கர்ற அதுதான் காலம் காலமாக இருக்குன்றார். ஆ. ரைட்டுங்க. ம்ஹ்ம். அதனால அந்த ம். கிதாபத் என்பது பேனாவின் மூலமா தானே நான் வரணும். ம். 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 ரைட்டுங்க. ஸோ மத்தவங்களுக்கு எழுதி போட்டு இந்த ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, எதுக்கு போர்டு வச்சிருக்கிறாங்க, பேனா, நோட்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்தே பாருங்க. என்ன எழுதி படிக்கிறது தான். என்ன அவர் வந்து மனசுல நல்லா பதியும். என்ன 3 கண்டிப்பா. வகையான 3 வகையான கம்யூனிகேஷன் சொல்றாங்க. 1 ஆ, வாயால சொல்றது, 2வது எழுதி பார்க்கிறது, 2வது தொடு உணர்ச்சிம்பாங்க. அதாவது செஞ்சு காமிக்கிறது. என்ன ஆ, ஆ, ஆ. ம்.
எழுதி காமிக்கிறது வந்து ஆசிரியர் செய்யறது. நம்ம செஞ்சு காமிக்கிறது வந்து நமக்கு ரசலாசிரியர் செஞ்சு காமிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. என்ன ஸோ அவங்க வந்து ஒரு ஆசிரியர். எப்படின்னா நமக்கு அது வாயாலையும் சொல்லியிருக்கிறாங்க, எழுதியும் எழுதி காமிச்சிருக்காங்களா ரசூல் அலைஹிஸ்ஸலாம். ஆமாங்க. ரசூல்லா வந்து ஒரு 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 கோடு போடுவாங்க. ஆ, கோடு போட்டு இதுதான் வந்து மனுஷனுடைய சிராத்தல் முஸ்தகீமு. ரைட் ஆஹா, சைடு, லெஃப்ட் சைடுலலாம் வந்து ஷைத்தானு, மேல ஆஹா, வந்து மவுத்து. மவுத் இவ்வளவு ஆ, நெருக்கமா இருக்கு. மண்ணுல எழுதி போட்டு காட்டுவாங்களாங்க. மாஷா அல்லாஹ், ரைட்டுங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து நடந்து காமிக்கிறாங்க, செஞ்சு காமிக்கிறாங்க. அது ஆமா, மாதிரி ஆமா, ஆமா. அடுத்த வருது அல்லமல் இன்சான மாலம் யாலம். அது வந்து அவன் அறியாதது மனிதனுக்கு கற்பிக்கிறான். அது எழுதி போட்டா மட்டும் பார்த்தாது, டெமோ பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க? ஆ ம். டெமோ ஆ, டெமோ தாங்க. டெமோ இம்பார்ட்டன்ட். இப்போ ஆ, நீங்க இங்க காட்டுறீங்க. ஆமா, இப்போ நம்ம பார்க்குறோம். நான் படிக்கிறேன். ஆமா, ஒண்ணுமே நம்ம 2 பேர் பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா, அது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போவாது. ஆமா, அப்போ இந்த லெட்டர்ஸ் ம், உடைய அடிப்படை கலம் தான். ஆமா. இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் லேப்லயே வந்து இப்ப ஆ, அறிவியல் அறிவியலை படிக்கிறதுக்கும் ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது தானே அந்த பிள்ளைங்களுக்கு பதியுது. என்ன நினைக்கிறீங்க? ம், ஒரு டாக்டர் சும்மா படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆயிட முடியாதுல்ல. அது வந்து ஒரு டெட் பாடி வந்து அதை அறுத்து உள்ளக்க என்ன இருக்கு, என்ன எல்லாம் பார்த்து தானே அவங்க வெளியே வராங்க ஒரு டாக்டரும். உதாரணத்துக்கு ம், என்ன ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு என்ஜினியர்னா அப்படிதான், எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அப்படிதான் வெளியே வராங்க. என்ன ஸோ அல்லமல் இன்சானம் ஆலம் யாலம். 2 இக்ரா 2 அல்லம வருதுங்கிறாங்க இல்லையா? 2 ம். என்ன சொல்றான், 2 இக்ரா வருதுல முன்னாடி. இக்ரா பிஸ் ஆமா. ரப்பிக்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அல்லம யஸ்தா அல்லம 2 தடவை வருது. கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். படிச்சுட்டு நம்ம டீச் பண்ணணும். அப்படி அல்லம அப்படிங்கிறதும் ம். வருது அப்படிங்கிறாங்க. ஸோ படிப்பு வந்து 2மே தேவைப்படுது. நம்ம ஆ, வந்து ஆ. இப்னு கஸீர்ல இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்கன்னு, ம், ம், அல்லம பில் கலம். ம், கலம் பேனாவை கொண்டு எழுதுதல் ம், அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ம், ஒரு விஷயத்துல ம், வந்து விளக்கம் இருக்கு. ம், விளக்கம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ம், 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 எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வந்து மக்கள் அதை விளங்க முடியும். ம், சோ இந்த ம், பேனாவை கொண்டு அல்லாஹ் சொல்றது என்னன்னாக்கா, ம், எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும், ம், ஏன்னா ம். வாங்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்துடைய பாத்திரம் ஒரே மாதிரி இருக்காது. ஆ, ஒருத்தன் ரைட். டாப்பரா இருப்பான், ம், ஒருத்தன் ஆக லோயரா இருப்பான். ம், அவனுக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. சப்ஜெக்ட்ல என்ன போகுதுன்னே கிளாஸுக்குள்ள தெரியாது. ம். இப்ப அவனை நம்ம விளக்கும் போது அவனும் கொஞ்சம் உள்ள வர ட்ரை பண்ணுவான். ஆ, இது ஒரு முக்கியமான விஷயம் சார் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ம், 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 சும்மா புக்க பாட்டு வாசிச்சுட்டு போயிட்டே இருந்தாக்கா ம், ஒண்ணும் வந்து இதுவா இருக்காது. ம், என்ன சொல்றீங்க? அதத்தான் ம், வந்து இந்த இடத்துல கிதாப் கலமை கொண்ட நோக்கம் வந்து ம், அல்லாஹ் தஆலா சொல்றது ம், அந்த அல் பயான் அப்படின்றாங்க. பயான் ம், விளக்கம். ம், ம், ம். ஸோ 2வது மனிதனுக்கு கற்பித்தான். இது நமக்கும் அல்லாஹ் கற்பிக்கும்போது நமக்கும் படிப்பினை. நம்மளும் வந்து கற்பிக்கணும், கற்பித்து குடுக்கணும் நம்ம கற்றத. என்ன ம். அப்பதான் வந்து நம்ம மனசுல நிக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆசிரியர் ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். மாணவன் கத்துக்கிறத விட ஆசிரியர் தான் நெறைய கத்துக்கிறாரு பாடம் நடத்தும்போது அப்படின்னு. என்ன ம். ஸோ நம்ம டீச் பண்ணணும். என்ன கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நெறைய எழுத்த பத்தி நெறைய அல்லாஹ் சொல்றான். என்ன அது மலாய்க்கத்துமார்கள் வந்து எழுதுறாங்க. கிதாப் அல் அப்ரார், கிதாப் அல் ஃபுஜ்ஜார் நெறைய ஆ, ஆ, ஆ. ஸோ இன்னல் ம். இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார் லஃபீ சிஜ்ஜீன். ஆமா. கிதாப்னா எல்லாம் எழுதுறாங்க. இல்லன்னா சும்மா அவங்க மெமரி பண்ணி வைக்கல. எல்லாமே எழுதி இந்த கடைசியில வந்து அமல்நாமா கொடுக்கப்படும்னா, பட்டோலை கொடுக்கப்படுங்கிறாங்கல்ல. அ ம். அபாட்டு நம்ம இந்த என்ன கடைங்களெல்லாம் வந்து இந்த கேஷியர் பில்லு சுத்தி இந்த ரோல் வச்சிருப்பாங்கல்ல, டில் ரோல்னு சொல்லுவாங்க. என்ன சரி. நம்ம காச அடிக்க அடிக்க சுத்திக்கிட்டே இருக்கோம் உள்ளக்க. ஆமா, ஆமா, ஆமா. அது மாரி நமக்கு மறுமை காலத்துல வந்து அந்த வந்து அந்த ரோலா வந்து நமக்கு முன்னாடி கிடக்குமா. ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இல்ல. என்ன ம். ம். ஸோ எழுத்து ரொம்ப அவசியம். என்ன 2வது நூன் வல் கலம் வமா யஸ்துர் அதுவும் சொல்றான். இந்த ம். அல்லாஹ் சத்தியம் செய்றான். அல்லாஹ்வுடைய 68வது சூறால முதல் ஆயத்துல நூன் ம். வல் கலம் வல் வமா கலமி வமா யஸ்துர். யஸ்துர். ஆஹா. அது மேலே அல்லாஹ் சத்தியம் செய்றான்னா, அந்த பேனாவோட ஒரு மகிமையை பார்த்துக்கணும் ம், நம்ம. ம், ம்.
ஸோ இப்போ நம்ம படிக்கிறதே நம்ம ரெக்கார்ட் பண்றோம். பண்ணி அதை எழுதி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்ஷா நல்லா அல்லாஹ். இருக்கும். ம். இப்போ நெறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. நம்ம பேச பேச அதுவே ரெக்கார்டும் பண்ணிடுது. பண்ணி டைப் பண்ணியே ஆமா. குடுத்துருது. என்ன? ஆமாப்பா. ஆ. இதான் ஏஐன்றாங்களேண்ணே. ஆமா, ஆமா. ம். ஏஐல போயிட்டு நான் ஒரு லீவ் லெட்டர்ன்னு போடுறேன். ஆ. அவன் 3 ஃபார்மேட் குடுக்குறான். ஆமா. யாருக்கு குடுக்குறேன்றான் நீ. ம், ம், ம். ம். சுப்ஹானல்லாஹ். எல்லாமே இன்னைக்கு அல்லாஹ் அல்லாஹ் வந்து டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப லேசாக்கிட்டான். ஆமா. இருந்தாலும் நம்மளும் எழுதி அத புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு பேனாவுல எழுதுனா தான் நமக்கு நல்லா புரியுது. நான் கண்டிப்பா, கண்டிப்பா. அ, அ. இதுவும் 2வது வந்து குரான் வந்து இப்போ நமக்கு அல்லாஹ் வந்து பாருங்க, பேனாவால எழுதப்பட்ட குரானா தான் இருக்கு. பேனாவால பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லீங்களா? என்ன? ம். இது கண்டிப்பா. வாய் இது ஹதீஸ் மாரி ரெக்கார்ட் இல்ல பாருங்க இது. நம்ம வந்து ஆ. எல்லாமே இதுதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயமா சொல்றாங்க. அதான். இந்த பேனால அல்லாஹ் ஒரு சக்தி வச்சுக்கிறான்னா, ம்ஹ்ம். லிசானே இல்லாம அது பேசுதாம். ம். ம். என்னண்ணே? ம். ம். என்ன சொல்றீங்க? ஆ பேனா? ம். நாக்கு இல்லாம பேசுதாம் அது. ஆ. அந்த எழுத்து. இப்போ ம். அ தயவு செய்து சத்தம் போடாதீங்கன்னு எழுதி வச்சுக்குதாங்க. ம்ஹ்ம். அத பார்த்தவுனே உனக்கு, ஐயோ! இங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு என்னண்ணே சொல்றீங்க? கிண்டல். ஆஹ. அப்ப அந்த பேனாவுக்கு அல்லாஹ் தஆலா ம். லிசான் இல்லாம பேச வச்சுக்கிறான். ஆ, ஆ. ம்ஹ்ம். வெரி குட். ஓகே. அப்படி சொல்றீங்களா நீங்க? நான் நெனச்சேன் எப்படின்னா, அத அங்க பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அவன் போய் பேசுவான் அப்படின்னு நம்ம நெனச்சேன் நானு. இல்ல, இல்ல. அத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா ஆ. பேசாதீங்க. தயவுசெய்து அது ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல எழுதுகுதுன்னா, அத ஆ. பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சத்தம் காதுல போய் விழுது. ஓ! ஆமாமா. இந்த ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது போல தெரியுதுப்பா. ம், சிசிடிவி ம். கேமரா இங்க வச்சுக்கிறாங்க போல தெரியுதுப்பா. இங்கலாம் ம். ஒண்ணுக்கெல்லாம் உட்காரக்கூடாது போல தெரியுதுப்பா. ம். அப்டின்ட்டு அவனுக்கு அந்த சத்தம் அத பார்த்த உடனே ஒரு சத்தம் காதுல விழுது. ஆமா. சோ ம். நாக்கு இல்லாமலே பேசுதாம். ஆமா 2வது துவாக்கள் நம்ம எழுதி வீட்ல வச்சு பார்க்கும்போது நம்ம படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வருது பாருங்க. துவாக்கள், ஆ, டாய்லெட் ஆ. அதாவது டாய்லெட் போம்போது, வெளிய வரும்போது, இந்த பள்ளிவாசல்லாம் ம். பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய செய்றாங்க அந்த மாரி. உள்ளக்க டாய்லெட்டுக்கு உள்ள போம்போது துவா, வெளிய வரும்போது துவா, உது செய்யும்போது என்ன துவா, என்ன இப்பலாம் அந்த உது இடத்திலேயே வந்து எழுதி வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல சேவைன்னு தான் சொல்லலாம். என்ன மக்களுக்கு கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. ஆமா உள்ள வரும் தேவையானது தானே. ஏன்னா ம். நம்ம என்னதான் நம்ம டெய்லி தொழுவாளியா இருந்தாலும், ஆமா, சில நேரங்கள்ல அந்த போர்ட பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வரும். ஆமா. உள்ளக்க அதானே போம்போது உள்ளக்க போம்போது துவா, வெளிய வரும்போது துவா, என்ன ஏத்திகாஃபுடைய துவா. ஆமா, ஆமா. துவா. அதெல்லாம் வந்து எழுதி போடும்போது தான் நம்ம படிக்கும்போது நம்ம படிச்சாலே அது நியத் ஆயிடுது பாருங்க நமக்கு. இல்லைங்களா? ஆமா, ஆமா. அதெல்லாம் வந்து பேனாவோட ஒரு செயல் தானே. பேனா இல்லன்னா முடியுமா அது? கண்டிப்பா, கண்டிப்பா. முடியாது. அதேபோல சில நேரங்கள்ல சில ம். பேருடைய கையெழுத்து எவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான கையெழுத்து. ஆமா. ம். அதானே ஆமா, அந்த ஆமா, பேனால ஆமா. ம். ஒருத்தருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுது. ஒருத்தருடைய ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை ஆமா. கொடுக்கப்பட்டுது. ம், 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 ம். அதான். அதான் "அல்லமல் இன்சான மாலம் யஅலம்" அறியாததே அவனுக்கு கற்பித்தான். அறியாததுன்னா நம்ம வந்து நமக்கு அறியாத விஷயங்கள் எவ்வளவோ அல்லாஹ் அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இன்னும் கத்துக்கிட்டுக்கிட்டே புதுசு புதுசா கத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. புது புது கண்டுபிடிப்புகள் ம், வந்துகிட்டு ம், தான் ம். இருக்கு. எல்லாமே அல்லாஹ் தான் அ மக்கள் கத்துக் குடுத்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா? இப்போ பாருங்க ஃபோனு, இன்டர்நெட்டு என்ன என்ன இவ்வளோ விஷயங்கள் கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் செய்யணும். என்ன ம். அது நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ம். ம். அடுத்தது வந்து கல்லா இன்னல் இன்சான லயத்கா. இவ்வாறு எனினும் நிச்சயமா மனிதன் வரம்பு மீறுகிறான். இவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் அவனை படைத்த அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செய்கிறானா? இல்லை. நிச்சயமா மனிதன் வரம்பு மீறுகிறான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஸோ எல்லாம் குடுத்தும் என்ன செய்றான்? ஆ வரம்பு மீறுறான், அநியாயம் பண்றான். ஆமா. ம். மேல ஒரு சின்ன விஷயங்க. ஆ. அல்லமல் இன்சான மாலம் யஅலம். ஆமா. மனுஷனுக்கு அவன் அறியாததையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ம்ஹ்ம். ஒரு குழந்தை ம். பொறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. ஆமா, பியூரா வருது. ஆமா. அல்லாஹ் தான் வந்து மாஷா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு பருவத்துக்கு ஏத்த நாலேட்ஜ் அல்லாஹ் குடுக்குறான். ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
12 வயசு குழந்தைக்கு என்ன தேவையோ அத குடுக்குறான். அந்த நாலேட்ஜ குடுக்குறான். ஆமா, 30 வயசு பையனுக்கு என்ன தேவையோ அந்த நாலேட்ஜ குடுக்குறான். ஆமா. 45, 50 வயசு பெரிய பெரிய ஆட்களுக்கு என்ன தேவையோ அந்த நாலேட்ஜ அல்லாஹ் ம். குடுக்குறான். ஆமா. அதுதான் அல்லாஹ் சொல்றான்றானே. அல்லமல் ம்ஹ்ம். இன்சான மாலம் ம். ம். மனுஷனுக்கு அவன் அறியாத விஷயங்கள் எல்லாம் ம். அவன் பிறக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம அவன் வந்து வெறும் ஜீரோவா தான் வந்தான் இந்த உலகத்துக்கு. ம். நாம் ம். தான் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தோம். ம். ம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் குடுத்ததா இருக்குமோ? என்ன இந்த மாரி இந்த விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லிக் குடுத்தேன். இது சொல்லுங்கன்னு சொல்றான்ல மலாய்க்கத்துமார்கள்ட்ட. ம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சொல்லிக் குடுத்தானே. ஆனா ம். அதில் வந்து மலக்குமார்களுக்கும் அ அல்லாஹ்வுக்கும் வந்து ஒரு சின்ன இது. மனுஷன ஏன் ம். படைக்கிற? மனுஷனுக்கு என்ன தெரியும்? அவன்லாம் ம். ஃபசாத் பண்ணுவாங்களே அப்டின்னும்போது, மனுஷன ம்ஹ்ம். போய் நீங்க அப்டி நெனச்சுட்டீங்களா? ம். அப்டின்னு சொல்லிட்டு மலக்குமார்களை நிக்க வச்சு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு அதனுடைய பேரெல்லாம் சொல்லிக் குடுத்துர்றான். கேட்டாக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டக்கு டக்குன்னு எல்லாத்துடைய அஸ்மாக்கள சொல்றாரு. ம். ஸோ ம். இது இ இதுவும் இந்த ஆயத்துல வரும். ம். பொதுவாக அல்லாஹ் இன்னும் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக இன்னும் சில இடங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான். ஆ ம். நீங்க உங்களுடைய உம்மா வயித்துலருந்து வரும்போது, ஒண்ணுமே ம். தெரியாதவளா தான் வந்தீங்க. ஆமா. நான் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுனேன், கற்றுக் குடுத்தேன்றான். ம். ம்ஹ்ம். நல்ல விஷயங்கள எல்லாம் கத்துக் குடுத்தான். என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபித்ரா ஃபித்ராவ என்ன? ஃபித்ரா ஃபித்ரா. எது எது நல்லது, எது கெட்டதுன்னு அல்லாஹ் வந்து ஏற்கனவே மனசுல புரோகிராம் பண்ணிட்டான் நமக்கு. என்ன ஆ, நெனைக்கிறீங்க? ஆமா. என்ன? அதான் அடுத்த ஆயத்துல சொல்றான், வரம்பு மீறுறான். நான் சொன்னத வந்து செய்யாம, என்ன? ஆ சைத்தான் சொல்றத இவ்ளோ சொல்லிக் குடுத்துருக்கேன் அவனுக்கு. எது நல்லது, கெட்டது, இது செஞ்சா சொர்க்கம் போலாம், இது செஞ்சா நரகம் போலாம்ன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆ, ஆ, ஆ. ம். இதெல்லாம் கேட்காம, என்ன வரம்பு மீறுறான் அப்படின்னு சொல்றான். என்ன? லா யத்ருகா, லா யத்ருகா, லா யத்ருகா. ம். கல்லா, கல்லான்னா வந்து அவ்வாறு அல்லவா? நிச்சயமாகவா? என்ன சொல்றாங்க? நிச்சயமாங்கிறாங்க. சில பேர் வந்து அப்படி இல்ல. என்ன கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. அ, கல்லா, கல்லா. நெவர், நெவர் முடியும். ஆ அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறானா அல்லாஹ்? இல்ல ஆமா. நிச்சயமாக இப்ப எது நம்ம எடுத்துக்கலாம்? அப்படிலாம் இல்ல. நிச்சயமா அப்படி சொல்றானா? நம்ம ஆமாண்ணே. அதாவது ம். மேல அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு கத்துக் குடுத்தேன் கொண்டா அப்படின்றான். ஆமா. ஆனா கத்துக் குடுத்த மனுஷன் நன்றி இல்லாம இன்னல் இன்சான லா யத்தகா. ஆ. ம்ஹ்ம். ஒருத்தன் நம்ம கத்துக் குடுத்திருக்கானே, நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம வந்துக்கிறோமே, அப்படின்ற நன்றி உணர்வுலாம் இல்லாம கல்லா. அப்படி ம். இல்லங்க. அவன்கிட்ட பணிவெல்லாம் கிடையாதுங்க. இன்னல் இன்சான லா யத்தகா. ம். இதே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கதை சொல்ற மாரி தான் இருக்கு. என்ன அதாவது அல்லாஹ் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மரத்துக்கிட்ட போவாதீங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா? இந்த எல்லாம் ஆமா. கா அந்த 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 சோலையே உதாரணமா குடுத்துட்டு, சொந்தமா ம். குடுத்துட்டு என்ன, அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் போவாதீங்கன்னா, அந்த சைத்தான் சொல்றத கேட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? என்ன, ம். அதான் நிச்சயமா சொல்றான். நிச்சயமா. அந்த மாரி போவான். எல்லா மனுஷனுக்கும் வந்து ஒரு அ சைத்தான் வந்து ஒரு ஊசலாட்டத்த கொண்டு வருவான். என்ன, ம். ஸோ இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. இதெல்லாம் செய்யாதீங்க அப்படி. ஆயிடாதீங்க. துகியான் தானே மெயின் இல்லைங்களா? ஆமா. துரையான் தான். துரையான். வரும். ஃபிரௌனோட கதை, இந்த என்ன எல்லாத்துலயும் துரையான் தான் யாரு வரும். இன்னொருத்தன் பூமிக்குள்ள போயிட்டே இருப்பானே, அவன் யாருங்க? அந்த அவன் காரூன், காரூன், காரூன். காரூனு எல்லாமே துகியான் தானே. எல்லாம் எனக்கு நான் சம்பாரிச்சது, என்னோட அறிவால வந்தது. ஓவர் ம். அநியாயம், ஓவர் ம். அநியாயம். அதான் எத்துக்கா. நல்லா காப்பாத்தணும் அந்த மாரி. ம். ஆ சும்மா ஸ்லிப் ஆவுறதில்ல. மெனக்கெட்டு வேணுங்கண்டே செய்றான் அப்படிங்கிறான்ல. ம். எது தப்போ அத வந்து வேணுங்கன்ட்டே பார்ப்போம். அது அது நாளைக்கு பார்த்துப்போம். மறுமையெல்லாம் அப்புறம் ஆ பார்த்துக்குவோம். மறுமையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அதெல்லாம் நெறைய வந்து பேர வாங்க தொழுவைக்குனாக்கா, ஆமா. இப்பலாம் இல்லங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குதுங்க. இப்பலாம் வேலை இல்லையான்னா நமக்கு. 50, நல்லா 60 வயசுல காப்பாத்தணும். பாத்துக்கலாம் பள்ளிவாசல் அப்டின்றாங்க. ஆமா. அப்படி சொல்றவங்களும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமா. ஓதுறோம் நம்ம மாலிக்கி யௌமித்தீன்கிறோம். அது உண்மையா வந்து நம்பணும் அத. இந்த அந்த மறுமை நாள் ஒண்ணு இருக்கு. ம். அதுக்கு வந்து மாலிக் யாரு? அல்லாஹ் அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன இந்த மாரிலாம் கண்டிப்பா. வந்து நமக்கு ஒரு எண்ணங்கள் வராது பாருங்க. அ. ஸோ அத வந்து சும்மா வாயால மட்டும் ஓதிட்டு போனா பத்தாது. அத மனசுலயே நிறுத்தி, அந்த வரம்பு மீறுதல நம்ம அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். ச ந ந த பாவங்கள்ல இருந்து பெரும் பாவங்கள்ல இருந்து பொதுவா.
செஞ்சுட்டாலும் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டணும். மன்னிப்பு கேட்டு செஞ்சா எல்லாம் மன்னிச்சிடறான் அதை, இல்லைங்களா? கண்டிப்பா. எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் மனுஷனை வந்து கண்ணியமா படைச்சு அவனுக்கு என்னென்னலாம் கத்துக் கொடுத்து நல்ல விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்தா அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றானே அப்படின்னு அல்லாஹ்க்கே வந்து நம்மளை எச்சரிக்கிறான். நல்லா பாதுகாக்கணும். ரெண்டாவது கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ், அதே அல்ஹம்து சூரால சொல்லுவாங்கல்ல, என்ன காரணம் அப்படின்னா, என்ன சிராத்தும் சிராத்தலையும் அம்தாலையும் கைரில் மௌதூபி அலைஹிம் வலத்தாலின். ஒன்னு கத்துக்காம இருக்கிறது, ரெண்டாவது கத்துக்கிட்டு என்ன, அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவோம். உதாரணம் தான் சொல்றாங்க. அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் வந்து அப்படி சொல்லலாமா, யூதர்கள் என்ன பண்ணாங்க, கொடுத்ததை வந்து என்ன பண்ணாங்களாம், யூதர்கள் வந்துங்க வரம்பு மீறுறது. அதாவது நசாரா கிறிஸ்டியன்ஸ் நசாராக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஹாலத்துல பண்ற தப்பு, யூதர்களை தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பண்ற தப்பு. இவங்க அதான் அந்த மாதிரி வரம்பு மீறுறது. அதான் வந்து அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் பண்ணா அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிருவாங்க. ஆமா. என்ன நமக்கு வந்து என்ன எதுக்கு வரம்பு மீறானா, அல்லாஹ் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்னென்ன இங்க ஹராம்னு சொன்னானோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். அதான் நான் இது பண்ணி சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டானுங்க. மறுபடியும் அன்னைக்கு காலையிலேயே பாருங்க, ஒரு ட்ரோன் அடிச்சு ஒரு 7 பேர் அடிச்சு படிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய உச்சக்கட்ட அநியாயம். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பண்றதாண்டா நான் பண்ணுவேன், என்னை யாரும் அடக்க முடியாது. நமக்கு அந்த மௌதூபி தாலின் குணம் வந்துடக்கூடாது. அந்த குணம் நமக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் எல்லாம் எல்லா தொழிலும் ஓத சொல்றான் நம்மள. என்ன எல்லாம் இதை செய்யாத பெரும்பாவங்களே தவிர்த்துரு அப்படிங்கிறான். வட்டி வாங்காத, சாராயம் குடிக்காத, என்ன வந்து ஆண் பெண்ணோட வந்து தகாதவரோட சேராதேங்கிறான். இது வந்து ஒரு இதை என்ன யாரு அல்லாஹ் சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கும் போது தான் தகா வந்துருது. கண்டிப்பா கண்டிப்பா. பெரும்பாவங்கள் அதுக்கு விட பெரிய பாவம் ஷிர்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய பாவம். சோ என்ன நீ ஜகாத்து கொடுக்க சொல்றது, என்ன நான் வந்து தொழுறது, அல்லாஹ் காப்பாத்தணும் அதுல இருந்து. சில பேர்னா அதாவது தப்பு பண்ணிட்டு நிறைய பேர் கவலைப்படுறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சில பேர் அது தப்பா நியாயப்படுத்தி, அட போடா அல்லாவாது மறுமையாது, போடா போய் வேலையை போய் பாடுறா, எனக்கு என் காசு இருந்தாதான்டா எல்லாம் பண்ண முடியும்டா அப்படின்ட்டு அது ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறது. எப்படி நம்ம உம்மத்துக்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கத்துக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து குரானோட டச் வச்சுக்கிறது, நல்ல புத்தகங்களை படிக்கிறது, படிச்சுக்கிட்டே இருந்தா சைத்தான் போயிடுவோம். ஏதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல, மனசு வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா, வந்து லைட்டை வந்து துடைக்கிற மாதிரி. குரான் வந்து ஹதீஸு நல்ல புத்தகங்கள் வந்து அவன் மனுஷனை மனுஷனாக்குது. முக்கியமா குரான் அவன் வந்து அந்த அந்த துகியான்லாம் வந்து அவன்கிட்ட போயிடும் அப்படிங்கிறாங்க. முக்கியமான காரணம் குரானை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்ல. புரிஞ்சு அதுபடி படிக்க படிக்க குரானை படிக்க படிக்க வந்து உனக்கு ஒரு பணி வந்துருது, வரம்பு மீறதுல இருந்து வெளியே வந்துடுறான் அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க. அடுத்தது அன்ரா உஸ்தாக்னா. உங்களுக்கு டைம் இருக்கா, எதுவும் முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு படிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு? எனக்கு ஓகே, எனக்கு ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமா, இல்ல ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமா? பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம். சரி. அன்ரா உஸ்தாக்னா, அவன் தன் இரட்சகன் தேவையற்றவன் என காணும் பொழுது தன்னை கருதுகிறான். இது மாதிரி ஏன் பெருமை அடிக்கிறான்னா, எனக்கு யாருடைய தேவையும் தேவையில்லைன்னு நினைக்கிறான் அவன். மனுஷங்களே சொல்றது நானே, ஓட எனக்கு யாரும் ஒண்ணும் தேவையில்லடா, எவனை கொண்டு எனக்கு ஒண்ணும் கிடையாதுடா, நான் பாத்துப்பேன்டா அப்படின்ட்டு சர்வசாதாரணமா இன்னைக்கு சாதாரண மனிதர்களே சொல்ற வார்த்தை இது. பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இல்ல, சாதாரண எனக்கு ஒண்ணு எவன் தேவை கிடையாது. மனிதன் தப்பு பண்றதுக்கு இது ஒரு காரணம். அவன் வந்து எனக்கு
ஆஹ் துகியானுக்கு அது ஒரு காரணம். அது ஒரு காரணம், துகியானுக்கு ஒரு காரணம். கரெக்ட். இந்த தயபே இல்ல, நான் தான் ரப்பு, யார ஃபிரௌன் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி எனக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா எனக்கு காசு, நான் வந்து கடை இருக்குது எனக்கு காசு வருது, எனக்கு ஒன்னும் அல்லாஹ்வை நம்பி பேஸ் பண்ணி இருக்கணும், கொள்ளணும், அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து வர்றதுதான் தெரிஞ்சா அவன் ஏன் இந்த மாதிரி தூயான வரான், ஏன் வந்து அதான் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான். இது எல்லாமே அந்த காரூன் சொன்ன மாதிரி தானே. காரூன் என்ன சொன்னா, இது எல்லாமே என்னுடைய நாலேஜை கொண்டு, என்னுடைய உழைப்பை கொண்டு வந்த காசுன்றாம. அதேதான் இன்னைக்கு காரூனுடைய வம்சங்கள் வரக்கூடிய எல்லாமே நான் சம்பாதிச்சது. இதுக்கு இந்த உழைப்புக்கு பின்னாடி நான் மட்டும் தான் இருக்கிறேன். இது அல்லாஹ் போட்ட கிஃப்ட்ன்னு நினைக்கிறது கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து ஒருத்தவங்களுக்கும் எல்லாம் அறிவிச்சிருக்காங்கல்ல, ஃபுஜூரஹா வ தக்வாஹா இருக்கு இல்லைங்களா? அது என்ன ஆயத்து அது? தக்வாஹா. அது வந்து மனசாட்சியை சொல்லும் அந்த தவறு செய்யும் போது. மனசாட்சியே வந்து உறுத்தும் போது பார்த்துக்குவோம், நம்மளை யாரு பண்ண போறா அப்படின்ட்டு அது மீறும் போது தான் அந்த தவறு செய்யறான் அப்படிங்கிறாங்க. இந்த 3 வகையான நப்ஸ் ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? ஆமா. ஸோ அதுல நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கணும்? நமக்கு முத்துமையினால இருக்கணும். ஆனா இப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு லபாமாவாவது இருந்துட்டாலும் பரவாயில்லை. அதாவது லபாமா மீன் நம்மள நாமளே பழிச்சுட்டாது இருக்கிறோம். ஐயோ நான் தப்பு பண்றேனப்பா அப்படி. ஆனா அம்மாரால இருக்கவே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மனசு சொல்றதெல்லாம் கேட்கறதெல்லாம் அடிக்கிறது, கேட்கறதெல்லாம் அனுபவிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு பாத்துக்குவோம், இன்னைக்கு உள்ளது என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு மட்டுமே போக்கஸ் பண்றது. அதுதான் வந்து நேத்து கூட ஒரு பெரிய ஒரு அஹ்லே ஹதீஸ், அவர் வந்து பாகிஸ்தான்ல அவருடைய பயான் அடிக்கடிக்கு நான் கேட்பேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவார் அவரு. நேத்து பேசினாரு, அவரு ஒரு மஜ்லிஸ்ல பேசுறாரு. சும்மா அஹ்லே ஹதீஸ்காரங்க எல்லாம் துடிக்காதீங்க, நம்ம போயிட்டு அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற சிலையை உடைக்கணும், இந்த நாட்டுக்கு போய் பெரிய பெரிய கோயில்லாம் இருக்கு அங்க போய் சிலையில உடைக்கணும், அதெல்லாம் முதல் தூர போடு. அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் ஃபர்ஸ்ட் உன் உள்ளத்துல இருக்கிற சிலையை உடை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அஃபரைத மனித்தகத இலாஹு ஹவா, எவர்கள் தங்களுடைய ஹவாவை இலாஹாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வழி தவறிகள்ன்றான். அப்போ மனோ இச்சையை கடவுள் மாதிரி, ரப்பு மாதிரி அதுக்கு கட்டுப்படுறான். அது என்ன சொல்லுதோ கேட்கிறான். அப்போ அவன் வந்து தன்னுடைய மனோ இச்சை என்ற சிலைக்கு சஜிதா பண்றான்றார் அவரு. இதேதான் நம்ம மலேசியால நடந்துச்சு. இந்த மாதிரி யாரோ ஆலிம்கள் சொல்றதை கேட்டு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், போய் சிலையெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை உடைச்சாங்கன்னு சொல்லி எல்லா சிலையும் உடைச்சிருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்திருக்கானுங்க நான் முஸ்லீம்ஸ், இந்து சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் சரி இந்த மாதிரி நடக்கிறதுன்னு பார்த்து இந்த வர தெரிஞ்சு போச்சு. நைட் வந்து உடைக்க வந்திருக்கிறான், அவனை பிடிச்சி ஆளை காலி பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையா போய், இது வந்து சிலையை உடைக்கிறதா நம்ம வேலை கிடையாது பாருங்க. அது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வஹி. அவங்களுடைய ஈமான் வேற, பவர் வேற. இந்த மாதிரி அவங்கள தூக்கி நெருப்புல தூக்கி போடும்போது அவங்க தைரியமா இருந்தாங்க, தாங்க முடிஞ்சு. உன்னை வந்து கைது பண்ண வராங்கன்னா உன்னால தாங்க முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபால உள்ள சிலை உடைச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை உடைச்சாங்க. நம்ம போய் உடைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அவ்வளவுதான் காலி. அல்ல மத்தவங்கள மதிக்க சொல்றான். அவங்க மார்க்கம் அவங்களுக்கு, உங்க மார்க்கம். நல்ல வழியில ஒரு முன்மாதிரி முஸ்லீமா இருந்தாலே அவங்க வந்து மனசு மாத்த முடியும். இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள்னாலே அந்த காலத்துல அவ்வளோ ஒரு நம்பிக்கையானவங்க, பாய்மார்கள்னா ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ட்டு அதே கொண்டு வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம மேல ஒரு அன்பு வரும். காலம் இருந்துச்சுன்னு அப்போ ரொம்ப அந்யோன்யமா, பாய்னா பாய் பொய் சொல்ல மாட்டாரு, பாய் ஏமாத்த மாட்டாரு, பாய் ரொம்ப நல்ல ஒரு அப்படின்ட்டு அவங்க வீட்டு வயசு பொண்ண கூட பாய் வீட்டுல இருந்து விட்டு போவாங்க. பாய் பிள்ளை கொஞ்சம் பாத்துங்க பாய், நாங்க ஒரு வேலையை போறோம், கொஞ்சம் பாத்துங்க, பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வருவா, கொஞ்சம் வீட்டுல வைங்க, நாங்க வந்துடுறோம்
அவ்வளவு ஒரு நன்மை. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பண்ற அநியாயத்தினால ஐயோ பாயினாவே கேடிடான்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா. நல்லா காப்பாத்தணும். நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். 2வது வந்து அதான் ஃபால்மா, ஃபுஜ்ரா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தவறுகள். இப்போ நெருப்ப தொட்டா சுடுங்கிறது தெரியும். என்ன நினைக்கிறீங்க? மேலேருந்து கீழ விழுந்தா அடிபடும்னு தெரியும். அத செய்ய மாட்டான். அ வந்து இதெல்லாம் நேருக்கு நேராவே தண்டனை கிடைச்சிரும் அவனுக்கு. வலி வந்துரும். என்ன இது வந்து இந்த திருடுறது, பொய் சொல்றது, உடனே அவனுக்கு வந்து அதோட பாதிப்புகள் தெரியாது. என்ன ஸோ அதனால வந்து நாக்கு வந்து சுடுறதில்ல. என்ன கை கீழ விழுறதில்ல. என்ன ஸோ அதுதான் வந்து நமக்கு தான் இப்போ ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. என்ன இது செய்றோம். என்ன ஸோ எங்க நடக்கிறப்ப பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. என்ன வரும்போது பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம், அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். அதுக்கு நல்ல இப்ப சவுதிலாம் பார்த்தீங்கன்னா, திருடுனா கைய வெட்டுறதுன்னு அது அந்த மாரி சட்டம் இருக்குது அங்க. அதனால வந்து திருட்டுகள்லாம் குறைச்சிருக்கு. என்ன ஆனா, இப்போ வந்து இது மறுமை நாள்ல நல்லா தண்டனை குடுக்குறேங்கிறான் இதுக்கெல்லாம். என்ன ஸோ இப்போ வந்து உடனடியா ஒரு பின்விளைவும் இல்லாத அப்படிங்கிறதுனால, என்ன நடந்துற போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருது அவனுக்கு. சைத்தான் நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னு. ஸோ இதே தான் வந்து அம்மாமன் பகீல வஸ்தக்னா அப்படிங்கிறான். 92வது சூறால 8வது ஆயத்து. என்ன அம்மாமன் பகீல வஸ்தக்னா. இந்த இஸ்திக்னா இருக்கிறதுனால வந்து பகீல் ஆயிடுறான் இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ எனக்கு யாருடைய தேவையும் இல்லைன்னு அவன் நினைக்கிறதுனால, அவன் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றான். ஆமா. இது எந்து நான் மட்டும் தான் வச்சுக்கணும். அதுதான் அல்லாஹ் தான் வந்து இந்த பின்விளைவுகளும் படைச்சான். நெருப்ப தொட்டா சுடுங்கிறதும் வந்து அல்லாஹ் தான் படைச்சான். பொய் சொன்னா நரகத்துல போடுன்னு இப்ப அடுத்தது வந்து மறு உலகத்துல போடுறேன்னு சொல்றான். அத வந்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் கல்லா அப்படிங்கிறான். ஹைர் இன்ஷா அல்லாஹ். நல்லது இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன்பாலே இருக்கிறது. இந்த மாதிரி அநியாயம் பண்றவன் எவனா இருந்தாலும் அவன் யார் பக்கம் தான் திரும்பணும். அல்லாஹ் பக்கமே திரும்பணும்ட்டு அல்லாஹ் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். ஒண்ணும் இல்ல, நம்ம சாதாரணமான தான் நம்ம அல்லாஹ்வுடைய அருளால எவ்வளவு விஷயங்கள் நம்ம சிந்திக்கிறோம், எவ்வளவு குர்ஆன்ல இருந்து நம்மளால கவனிக்க முடியுது, கொள்ள முடியுது. அந்த குர்ஆன்லயே மூழ்குறவங்க எவ்வளவு எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? குர்ஆன்லயே மூழ்கி ரிசர்ச் பண்றாங்க. இதுக்கு தான் அன்னா இலா ரப்பிக ருஜா. இப்போ வந்து அல்லாஹ் வந்து இப்போ உன்னுடைய ரப்பிட்ட தான் திரும்புதல்ங்கிறானா, இதோட முடிச்சிடலாம். இந்த சூறா இந்த ஆயத்து நேராவே சொல்றான் அல்லாஹ். நான் ரப்பிக்க உன்னுடைய ரப்பிட்ட வந்துடும். நம்ம ஒரு வந்து இன்னும் கொஞ்சம் பயத்தை கொண்டு வராங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வேற 3வது ஆளா பேசிட்டு இருந்தான். நன்றா உஸ்தானா ஆளா வந்து நேரம் நம்ம கையை காமிச்சு சொல்றான். நான் திடீர்னு ஒரு இந்த சினிமாலாம் பார்க்கும்போது இப்ப 3D படம்லாம் வந்திருக்கு. திடீர்னு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி போட்டா நம்ம கண்ணுல வந்து குத்துற மாதிரி இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது இல்ல. சொல்லுவாங்க 3Dனாக்கா வந்து கிட்ட வர மாதிரி இருக்கும்னுவாங்க. இந்த ஜூல எல்லாம் பார்த்தாக்கா என்னவோ சிங்கம்லாம் கிட்ட வந்துட்டு போற மாதிரி இருக்குமாமே. அல்ல அந்த இத சீனை கொண்டு வரான் பாருங்க. 3D கொண்டு வரான். இன்ன இல்ல ரப்பிக்க உன்னுடைய ரப்பு கிட்ட வந்துரு வரணும். மக்களை 3D இல்திஃபாத் சொல்லுவாங்கல்ல. இல்திஃபாத் ஒரு நமக்கு ஒரு இது வரும். யாரையோ நம்ம நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம். அந்த உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஒரு பேசிட்டு இருக்கிறோம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேங்கும் போது நமக்கு எப்படி வரணும், அல்லாஹ் நமக்கு ஒரு பயம் வரணும், ஒரு அன்பு வரணும். என்ன இன்ஷா அல்லாஹ் அப்படி நம்ம அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான், நேரா பேசுறாங்கிற ஒரு பேசுறேன் சொல்றோம். அதான் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையான விஷயம். நீ வந்து 3வது ஆள்லாம் பேசாத.
ஒன்ன நீன்றா நம்மள பார்த்து பேசுறான். ஆமா. அருமையான விஷயம், அருமையான விஷயம். ஓகே, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நல்லதுண்ணே. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாண்ணே? துஆ செய்யுங்க. உடம்பு பார்த்துங்க. சரி அஜய். ஓகே. நல்லது இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.